ஹலோ வெல்கம் டு ஜாப்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ். நீ நம்ம பார்க்குற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பற்றினது. அதில் வந்து 70 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன 70 வேகன்சிஸ்னால் வந்து டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். 70 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பே லெவல் வந்து லெவல் 22 அக்கார்டிங் டு பே கமிஷன் 7 வந்து 56,100 1,71,500 rupees பே இருக்கும் பர் மந்த்து. இது எப்போத்துக்குள்ளே அப்ளை பண்ணால் வந்து 30/4/2025 அப்ளை பண்ணணும். எக்ஸாம் டேட் வந்து 15/6/2025. மெயின்ஸ் டேட் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கும்போது மினிமம் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு வரும்போது ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க வந்து 34 35 இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 50 இருக்கணும். இதே வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் அவங்களுக்கெல்லாம் வந்து 39 to 40, அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 55 இருக்கணும். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போய் பார்க்கறதா இருந்தால் வந்து 10th and +2 கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து யூஜி டிகிரி ஓகே. அண்ட் இந்த டேக்ஸ் கமிஷனருக்கு வந்து பிகாம் அண்ட் பிஎல் முடிச்சிருக்கணும். இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டிப்ளமா இன் சோஷியாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் வந்து ஃபைனல் இயர் வந்து எம்பிபிஎஸ் ஆர் யூஜி டிகிரி பண்ணுறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி, பிஜி, இன்டெகிரேட்டட் பிஜி, ப்ரொஃபஷனல் டிகிரி, இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது வந்து டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் 3 விஷன் இருக்கணும். இதுவே வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1 இருக்கும்போது வந்து ஹைட் வந்து 165 இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 155 இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் எக்ஸாம்பிள் வந்து 86 இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் வந்து 0.05 வந்து எக்ஸ்பேன்ஷனாக இருக்கணும். இந்த எக்ஸாமில் வந்து தமிழ் வந்து ரொம்ப கம்பல்சரி வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போது என்னென்ன வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து கேட்பாங்க. 300 மார்க், 3 hours கொஷின், 3 hours டியூரேஷன். இதில் வந்து மினிமம் மார்க் ஆஃப் பாஸ் பண்ணணும்னா வந்து ஓபிசி, தட் மீன் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிசி அவங்களுக்குனா மினிமம் மார்க் வந்து 90, அதர்ஸ்க்கு வந்து 120 வந்து மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்கு. ஓஎம்ஆர் ஷீட் மூலிமா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இதுவே வந்து மெயின்ஸில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்ட் இன்டர்வியூ இந்த 5 விதமான எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கணும். டோட்டலாக வந்து 800 மார்க். சரி, இந்த எக்ஸாம் நம்ம எப்படி அப்ளை பண்ண வேண்டியது இருக்குன்னா வந்து www.tnpscexam.in என்ற வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அது தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்னா ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சர்ஸ் ஃபோட்டோலாம் தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து ஆதார் நம்பர் வந்து பயோமெட்ரிக் இது வந்து நம்ம லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்ட பிறகு உள்ளே போய்ட்டு அப்ளை அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம யூசர் பாஸ்வேர்டெல்லாம் போட்டுட்டு உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கன்னா இருக்குன்னா வந்து நம்ம எங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லாம் எக்ஸாம்பிள் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, ராணிப்பேட்டை இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒரு 44 சென்டர்ஸில் வந்து எக்ஸாம் இருக்குது. பட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும். இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் வந்து 100 rupees மட்டும்தான். இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு 3 times வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணாமையும் பண்ணலாம். அவ்வளோதான் வீடியோ. என்ன டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.